ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ட்ரோன் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜ கோயிலில் உள்ள தீர்த்த குளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போல் நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலோட ஸ்பெஷல்னா சிவகங்கை தீர்த்த குளம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மீண்டும் தூர்வாரி சீரமைக்கும் பணி தொடங்கி இருக்கு. பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் பணிகள் தீவிரமாக நடக்குது. மண்ணை அகற்றும் பணியில் சிவனடியார்களும் சேவையாற்றி வராங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்த்த குளத்தில் நீராடியதால் சிங்கவர்மன் மன்னரின் உடற்பிணி நீங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது. ஆனா பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை ஆகஸ்ட் 12 மகாலய அமாவாசை. வழக்கமாக சிவகங்கை தீர்த்த குளத்தில் தர்ப்பணம் கொடுக்க பக்தர்கள் வருவாங்க. ஆனா தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதால் நாளை சிவகங்கை குளத்தில் தர்ப்பணம் கொடுக்க பக்தர்கள் வர வேண்டாம் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை தீர்த்த குளம் புது பொலிவுக்கு தயாராகுது.